நடந்து போன விபத்துல சுஜி இறந்துட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வேண்டிய டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டு இதை வச்சே நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம். வணக்கம் சார். என்னங்க இது? வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா இவதான் என் பொண்டாட்டி சுஜின்னு அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? நீங்க தான் சுஜியா? நீங்க கார் விபத்துல செத்து போயிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் பெரிய கதை. நீங்க காபி சாப்பிடுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. எப்படி நீங்க பாத்துருக்க முடியும்? நான் என்ன உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என்ன? நீங்க காபி சாப்பிடுங்க சார். சுஜி நீ உள்ள போமா. சரிங்க. வணக்கம் சார். உங்க பொண்டாட்டி பொழைச்சு வந்ததை சொல்லவே இல்லையே. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? நல்ல வேலை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். உங்க பொண்டாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் டிஸ்மிஸே ஆயிருப்பேன். இதுல பாருங்க, இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரே குழப்பம். நீங்க என்னடான்னா விபத்துன்னு வந்து சொன்னீங்க. மாயம்மான்னு ஒரு கிழவி இது விபத்து இல்ல கொலைன்னு வந்து சொன்னான். ஆனா இப்ப என்னடான்னா உங்க பொண்டாட்டியே வந்து நிக்கிறாங்க. யார் அந்த மாயம்மா? நம்ம ஏரியாவில தான் இருக்கிறா. ஆவிகளோட எல்லாம் பேசுவா. அங்க வந்து யார கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டதால இந்த ஃபைல் செத்து போச்சு. எல்லாம் ஒரே மாயா பஜாரா இருக்குது. என்னங்க குழப்பமா இருக்கு? குழம்புல அந்த மாயம்மாவை போய் பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். ஐயோ, என்ன மாறிமா திடுப்புன்னு காசு கட்டிச்சா? கிடைச்சிச்சு. தரவா? நீ என்ன கீச்சா உனக்கு நான் துட்டு தரதுக்கு? துட்டு வந்து இப்படி ஜகா வாங்குறிய? டேய், என்ன சத்தாச்சு நிக்கிற? ஏற்கனவே என் வயிறு பத்தி எரியுது. ஐயோ, அந்த கொலையா கும்பல் வந்து நிக்குது. ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம்? கைட்டிக்கலாமா? டேய், எட்டு உடுக்க தெரியும் மட்டும் வா. மரியாதை உஷாப்படுத்துங்க போங்க. என்னென்ன பண்ணலாம்? சிகா நாங்கற சிகா, ஏன் பயப்படுற? யாரா இங்க மாயம்மா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க. அவங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிகா வா. செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுவே. நாங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளனதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்பு, ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டன் பாட்டி பேரன் மச்சனேன்னு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்து போற பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசியிருக்கலாம். ஆத்தா நினப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிஸி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. ஆமா. மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கிட்டோம். அது வேணுமா மகனே? அவசியம். வருது. கிட்ட வருது. வந்துருச்சு. அப்படியே வந்துச்சுங்க. டேய், சுஜி சுஜி நண்பா பழகி புருஷனா நடிச்சன கொலை பண்ணிட்டேடா பாவி. எங்கடா அந்த சொர்ணா? உன் வெப்பாட்டி எனக்கு தோழியாடா. அட பாவி, உன் பொண்டாட்டியை நீயே கொன்னுட்டியா? டேய் நட்டக்கக்கு சொட்ட தலையா, உங்களை எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களாடா bloody monkeys. என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு. பாத்தியாப்பு, இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவங்களோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற. ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்புட்டுதி. அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காங்க, எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சிஏடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசு காசப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம். ஒரு உசா காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ அவளை கொன்னுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து வெறும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க. ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவன் அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது
அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். அகிலாண்டேஸ்வரி, மங்களம் உண்டாகட்டும் மகனே, செத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமையை இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்போதரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்கு சிக்கில்லோ. இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த ஆகாச வேணாம். உன்னை இங்க ஆரம் சொல்லு சொல்லு சொல்றேன்டா, சொல்றேன். நீங்க அமைச்சது வேற யாரும் இல்ல, இவங்கள ஒருத்தன் தான். ஆத்தாவே சொல்லிடுச்சு. போங்க, உங்கள யாரும் கண்டுபிடிங்க. போங்க ஆத்தா. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. எழுந்துறேன். நமக்குள்ள யாரோ தான் அவளை அனுப்பி வச்சதா சொல்றா. எல்லாருமா சேர்ந்து சொத்தை அனுபவிக்கணும் தான் இவ்வளவு சிரமப்பட்டோம். ஒருத்தர் மட்டும் சுருட்டிட்டு போக ஆசைப்படுறது அவ்வளவு நல்லது இல்ல. அந்த ஒருத்தர் யாருங்கிறத இன்னும் 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரம் வாடா, யாராவது பாத்துட்டு போறாங்க. டேய், நீ சொன்ன மாதிரி எல்லா ஐட்டம் கொண்டாந்துட்டேன். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தது நீ தான் பாத்துக்கணும். யார் அவன் புரியாதவனா இருக்கான். நாளைக்கு நம்ம யாரும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மாயம்மா பொம்பளம் மன்னிச்சு விட்டுருவாங்க. நம்மள குனிய வச்சு பின்னிடுவாங்க. இந்த உன் பங்கு. ஏட்டா வெயிட் கம்மியா இருக்கு. எனக்கு வெறும் பித்தளை பாத்திரம் தான். உனக்கு ஜரிக புடவை, ஜரிக உள்பாவோட எல்லாத்தையும் உருக்கி உலோகமாய்க்க. சீக்கிரம் வாடா, யாராவது பாத்துட்டு போறாங்க. போ. ஐயோ, என்னம்மா கண்ணு? இதெல்லாம் வெள்ளி சொம்பு, கலாய் பூசத்தை எடுத்துட்டு போறோம். மாயம்மா அமிச்சிச்சு. மாயம்மாவா? மாயம்மா சொல்லல, இவன் தான் அள்ளிக்கிட்டு போலான்னு சொல்றா. மாயம்மா தான் சொல்லிச்சு, வெள்ளி வேலை எல்லாம் ஏறி போச்சு, கலாய் பூசுங்கடா. நாயில இவன் தான். நாயில இங்க நான் அப்பாவி, இவன் தான். கட்டவுத்தோட முதுகு சரியணும். ஏக்கா, இவன் தான் அக்கா. இன்னும் 24 மணி நேரத்துல அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. நானே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பொண்டாட்டியை நடிச்சது வேற யாரும் இல்ல, நமக்கு தாயத்து கொடுத்த மாயம்மா. ஐயா சாமி, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சத்தியமா உங்களை மோசம் பண்றதுக்காக வரல. ஏதோ காசு பண்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம். பெரிய மனசு பண்ணி எங்களை ஊட்டுருங்க. இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஊரா பக்கம் ஓடி போயிடுறோம். அழுவாதக்கா, மனசு கஷ்டமாக்குதே. எல்லாம் உங்களால ஆச்சு. ஆரஞ்சண்ணா யார் ஒண்ணு அனுப்பினாங்க சொல்லு. சாமி, அந்த நாசமா போற சுஜியோட ஆவிதான் எங்களை காமிச்சு விட்டுச்சு. ஐயா சாமி, முன்னாடி காது குத்துற. ராஜா ஒரு நிமிஷம், அவ இன்னும் கொஞ்ச நேரம் சுஜியாவை நடிக்கட்டும். என்ன புரியலையா? இவன் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது பழநழுவி பால்ல விழுந்த மாதிரி. அந்த ராமன் அவங்க கிட்ட என்ன சொன்னா, தன் பொண்டாட்டியை கொண்டு வந்து காட்டினா தான் சொத்து வரத்து கொடுப்பேன்னால. இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட சுஜியா நடிச்ச இவ கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட நடிக்கட்டும். ஐயா சாமி, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உன்னையே ஏமாத்திட்டேன், அந்த ராம ஏமாத்ததுக்கு எம்மனே ராமம். என்ன ஒண்ணு ஒட்டுமொத்தமா கிடைக்கிறதுல எங்களே கொஞ்சம் கவனிச்சுக்க. நீ அவளை அழைச்சிட்டு போ. நாம சொன்னபடி அவ செய்யலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இவங்க 2 பேரும் தீர்த்து கட்டிட்டு அவங்க சொல்றத செய். உன் பத்தினிய பாக்கணும். பாருடா சுஜி. இந்த ஸ்டூபிட் பிளடி மங்கீஸ் இல்ல, உன்னை பார்க்க முடியாம என்ன கட்டி வச்சுட்டாங்க. சபா, துட்டுலாம் இன்னத்துக்கு? மனசுக்கு நிம்மதிதான் முக்கியம்.
உயிரோட இருந்தா அதுவே பெரிய விஷயம். என்ன பாக்குற? அவங்க என்ன கேக்குறாங்களோ எழுதி குடுத்துட்டு பேசாம வா, வீட்டுக்கு போலாம். என்னன்ற? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வா, நம்ம போலாம். என்னடா யோசிக்கிற? நீ சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து காட்டிட்டோம். நாங்க கேட்ட மாதிரி சொத்து வரத்தெல்லாம் எழுதி தரலனா உன் கண்ணு முன்னாடியே இவனை தீத்துருவோம். ராம், வேண்டாம். வேண்டாம்ல. கட்ட ஒத்துரு. எப்பா மரியாதையா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீனா உனக்கும் நல்லது, உன் பொண்டாட்டிக்கும் நல்லது. வேணாங்க, சீதை எழுதி கொடுத்தாதீங்க. உங்க பொண்டாட்டி அவங்க சாவடிச்சிட்டாங்க. அப்ப நீ யாரு? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். ஏமா வந்துட்டியா? என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிடு. நீ காசுக்கு ஆசைப்பட்டியோ நான் தப்பா நினைச்சிட்டேன். அடி பாவி, உன் புத்திய காமிச்சிட்ட பத்தியா? உன்ன சொல்லி குத்தம் கிடையாது. மனசுங்களுக்கு நல்லது கட்ட தரலாச்சுக்கிறாங்க பாரு. கடவுளே, என் ராம அடிக்கிறான் பாரு, பயமா போய் காப்பாத்தேன். ஐயா, என்ன பண்ண சொல்ற? போய் பயப்பட சொல்றியா? மூட்டா பாரு, எல்லாம் இருந்தாலும் பாத்து பாரு. கம்னிற ராஜா, என்னாச்சு? எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டேன். வெரி குட் ராஜா. மாப்பிள இவதான் சுஜி நினைச்சுக்கிட்டு எல்லா விவரத்தையும் கரெக்டா எழுதி கொடுத்துட்டான். நமக்கு தான் எல்லா விவரமும் கிடைச்சிருச்சே. ஒரே முறையில 2 கத்தி இருந்தா வீணா பிரச்சனை வரும். இனிமே இவன் எதுக்கு? ராஜா சொல்றதும் சரிதான். எங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சொத்து விவரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் பொண்டாட்டிட்டு ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா சொன்னோம். இப்ப சொன்னபடியே அனுப்பிச்சு வச்சிடுறோம். ஓகே, கொடுத்துங்க மாஸ்டர். இருங்க மாஸ்டர், அவன் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். சாக போறோம் என்ன சொல்ல போறான்? என்ன கொண்டாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்ல போறான். நீங்க நடத்துங்க சார்.
நம்ம பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தி தான் இவ்வளவு உயிரோட விட்டு வச்ச ஆபத்து. ம். சாக வேண்டியது அவ இல்ல, நீங்கதான். என்னடா மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? இப்ப நீ எரிச்சிய அது வேற யாரும் இல்ல, நீ உருவாக்குன டூப் மாப்ள. ம் ம். ஏய்! ம். எதுக்கு எடுத்தாலும் ஆவி பேர சொல்லிட்டு இருந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டைம் பாம்பு வெடிச்சு நீ அவனு சுக்கு நூறா செதறி ஆவியாட போறீங்க. சரிங்க சாமி. ம். ஐயோ ஐயோ, அதை எடுத்துருங்க. ஐயோ, நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ ஐயோ, போயிடாதீங்க. டாய் அல்லாத்த எழுதி வாங்கிற கட்சில நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா. பாம்பு வெட்டு பழுகுதே. ஐயோ, ஊருக்கெல்லாம் செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும்னு சொல்லி கட்சில நம்ம சாலு சொல்லவே இருக்காது போலுதே. கடவுளே. என்னடி பண்றாங்க? புருஷன் கூட கொஞ்சம் நிற்கிறியா? எந்திரி எந்திரிச்சு அந்த பாகம் தூக்கி போடு. சீக்கிரம் எடுத்து போய் இந்த பாகம் தூக்கி போடு. தூக்கு. என்னால தொட முடியலமா. எது தொட முடியலையா? ஐய், வருது நல்லா வாயில. பலமா தூக்கடி வரும். ஐயோ, முடியலமா. ஐயோ ஐயோ, ஏடி அன்னைக்கே சொன்னேடி கட்சிலவும் கூட என்ன ஆவியாலே விட்டுருவேன்னுட்டு. அப்படியே ஆயிடும் போலுக்குதே. கடவுளை. மாயமா, என்ன அன்னைக்கு என்ன பார்க்க முடியல ஓலைச்சோடியில இருந்து ஒரு மந்திரத்தை சொன்னேன்ல, அத சொல்ல. ஏன் வேற உருவமா தெரிவியா நீ? இல்ல மாயமா, யார் கண்ணுக்கு தெரியாதனா அந்த மந்திரத்தால தானே உன் கண்ணுக்கு தெரிஞ்ச. இப்ப நீ இத சொன்னேன்னா இத தொடர் சக்தி எனக்கு வரல.